வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுடெல்லி வந்துள்ள ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு யோகன் வதேஃபுல் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, வர்த்தகம், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர் திரு யோகன் வதேஃபுல்லுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தேசிய நிறுவன தரவரிசை பட்டியல் NRIFஐ வெளியிட்டுள்ளார். IIT மெட்ராஸ் முதலிடத்திலும், பெங்களூரு இரண்டாவது இடத்திலும், மும்பை மூன்றாவது இடத்திலும் உள்ளது. வேலைவாய்ப்பு குறித்து போலியாக வெளியிடப்படும் இணையதளங்கள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதுபோன்ற இணையதளங்களுக்கு தனிப்பட்ட தகவல்களை பகிரவோ அல்லது பணத்தை அனுப்பவோ வேண்டாம் என்று அமைச்சகம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று பார்வையிட உள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு தெற்கு பகுதிகளில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நந்தா சரவணன் தலைமையில் மீனவர்கள் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர். நாளை 5ஆம் தேதி மிலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால் துறை ஆணையர் திரு மேத்யூ பிரான்சிஸ் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளில் இயங்கி வரும் அனைத்து வகை மதுபான கடைகள் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகளும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினத்தில் அனைத்து மதுக்கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் அறிவித்துள்ளார். மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.